ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அஜாக் சைபர் செக்யூரிட்டி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஃபைண்ட் அ ஸ்பூஃப்ட் ஐபி இன் அ டிஜிட்டல் ஃபாரன்சிக் கேஸ். ஓகேவா, இதான் இன்னைக்கு நம்ம டாபிக். ஸோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட பிளாக் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்ம பப்ளிஷ் பண்ண பிளாக் தான். அண்ட் தென் பிளாகோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கைஸ், மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசெண்டாக வந்துட்டு நான் என்னோட காலேஜில் வந்துட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்தேன் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ப்ராஜெக்ட்டில். ஸோ டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேட்டிங் வெப் அட்டாக் த்ரூ வயர்ஷாக். இதான் டாபிக். ஸோ பேனல் லீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ ஹவு டு யூ ஃபைண்ட் அ ஸ்பூஃப்ட் ஐபி இன் அ நெட்வொர்க்? ஸோ இவ்வளோ ஐபிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு அட்டாக்கர் வந்துட்டு ஐபி வந்துட்டு ஸ்பூஃப் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் எப்படி வந்துட்டு ட்ரேஸ் பேக் பண்ணுவீங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ ஆஸ் ஃபார் மை நாலேஜ் நான் வந்துட்டு என்ன சொன்னேன்னா, யூசிங் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் அண்ட் தென் மிஷின் லேர்னிங் டெக்னிக் வச்சு ஃபைன் பண்ணலாம் அப்படின்றத நான் கொடுத்துருந்தேன். பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். ஓகேவா, ஸோ அது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 280 வீடியோஸ் அண்ட் எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டட் டு சைபர் செக்யூரிட்டி, டிஜிட்டல் ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் தென் பக் பவுண்டி, சைபர் செக்யூரிட்டி எல்லாமே இருக்குது. அண்ட் தென் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலும் நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ ரெகுலராக வந்துட்டு இதில் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இதையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் நவ். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் டு லிவ். ஓகேவா, ஸோ இது சொல்லும் போது எனக்கும் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இது வந்துட்டு நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணும்போது என்ன ஃபைண்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒன்றுமேல ரொம்ப சிம்பிள். ஒரு ஐபி பேக்கெட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபீல்ட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ கன்சிடர் யூ ஆர் சென்டிங் அ ஹாய் மெசேஜ் டு யுவர் ஃப்ரெண்ட். ஒரு வாட்ஸ்அப்லேயோ இதுலேயோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஹாய் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுறீங்க. அது பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்துட்டு கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 55 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, how many times that specific message can travel before it disappears. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் மெசேஜ் வந்துட்டு எவ்வளோ டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் கேன் ட்ராவல் பிஃபோர் இட் டிஸப்பியர்ஸ். ஸோ இது ஒரு டெக்னிக்கல் டேர்மில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கெட் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு ஹாய் மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்கன்னா அது ஒரு பேக்கெட்டாக வந்துட்டு சர்வருக்கு போகும். ஓகேவா, ஸோ அந்த பேக்கெட் வந்துட்டு எவ்வளோ நேரம் வந்துட்டு அந்த ஸ்பெசிஃபிக் நெட்வொர்க்கில் வந்துட்டு இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது தான் இந்த ஒரு டைம் டு லிவ். ஸோ அந்த நம்பர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைம் டு லிவ் அப்படின்வாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூசிங் வயர்ஷாக் வச்சு நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ஃபைன் பண்ணலாம். ஓகேவா, ஸோ யூசிங் வயர்ஷாக் அப்படின்றது ஒரு பாக்கெட் கேப்சரிங் டூல். ஸோ அதை வச்சுட்டு இதை வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இன்னும் எனக்கு புரியல ப்ரோ, கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற போது உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் டு லிவ் அப்படின்றது 55 அப்படின்றது இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த 55னா இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரலாக வந்துட்டு இப்போ ஒரு பேக்கெட் சென்ட் பண்ணுறீங்க, ஒரு ஹாய் மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்கன்னா, ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைம் டு லிவ் வந்துட்டு 55ல வந்துட்டு இருக்கும். ஓகேவா, இட் மே பி ஹையர் தென் 55, லைக் வேல்யூஸ் வந்துட்டு எப்பயுமே ஹையாக இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 55 அப்படின்ட்டு இருக்காங்க. அதான் இங்கே நான் சொல்லியிருப்பேன், லைக் டிடிஎல் வேல்யூ இஸ் இனிஷியலி செட் டு ரிலேட்டிவ்லி ஹை. ஸோ இந்த நம்மளோட கேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 55 அப்படின்னு இருக்குது. ஸோ 55னா இட்ஸ் அன் லெஜிட்டிமேட் பேக்கெட். ஒரு ஹாய் மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ அதில் ஒரு 55 ஆர் மோர் தென் அபவ் அப்படின்னு கூட இருக்கலாம். ஸோ இந்த 55 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி டைம்ஸ் தட் அ பேக்கெட் கேன் பாஸ் த்ரூ த ரவுட்டர். ஸோ இந்த ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஹாய் மெசேஜ் சென்ட் பண்ணும்போது எனக்கு அந்த பேக்கெட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எனக்கு 55 ரவுட்டர்ஸ்குள்ளே போய் பாஸ் ஆகி டெஸ்டினேஷனுக்குள்ளே போயிருக்கு. ஓகேவா, ஸோ இன்னொரு டேர்மில் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த பேக்கெட் எய்தர் போய் அந்த டெஸ்டினேஷனில் போய் ஃபாலோ ஆகிறதுக்கு 55 ரவுட்டர்ஸ் வழியாக போயிருக்கு. அண்ட் தென் எய்தர் வந்துட்டு அது பேக்கெட்டில் போய் டெஸ்டினேஷன் குவிட் ஆயிருக்கலாம், லைக் டிஸ்கார்ட் ஆயிருக்கலாம். அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் பேக்கெட் வந்துட்டு டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆயிருக்கலாம். இந்த ரெண்டு இதில் ஏதாச்சும் ஒரு மெத்தட் தான். ஸோ இது முடிவு பண்ணுறது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைம் டு லிவ். ஸோ டிஸ்கார்ட் ஆயிடுச்சுன்னா லைக் இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரவுட்டருக்குள்ளேயும் போகும்போது இப்போ 55 இருக்குதா, ஸோ ஒரு ரவுட்டருக்குள்ளேயும் போகும்போது டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் வேல்யூ. 54, 53, 52, 51 ரவுட்டர் வந்துட்டு லைக் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த டைம் டிடிஎல் வேல்யூ. ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு ஜீரோக்கு வரும்போது எய்தர் அந்த பேக்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த பேக்கெட் ஜீரோக்கு வரும்போது ஒன்று அந்த பேக்கெட் வந்துட்டு அந்த ஸ்பெசிஃபிக் டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. அப்படி இல்லைன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேக்கெட் ரீச் ஆகி அந்த ஸ்பெசிஃபிக் நெட்வொர்க் வந்துட்டு எக்ஸிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த இதில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இவ்வளோதான் இந்த கான்செப்ட், இதுதான் இந்த டைம் டு லிவ். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லெஜிட்மேட் பேக்கெட். ஸோ இதே வந்துட்டு ஒரு ஸ்பூஃப்ட் ஐபி வந்துட்டு இப்போ ஒரு அட்டாக்கர் வந்துட்டு ஐபி வந்துட்டு ஸ்பூஃப் பண்ணிட்டான்ப்பா. ஸோ அதை இப்போ எப்படி நம்ம ஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்பூஃப்ட் ஐபி வந்துட்டு செட் பண்ணும்போது டிடிஎல் வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1க்கு வந்துட்டு அசைன் ஆயிரும். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆயிரும். ஸோ இது எதுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக இப்படி அசைன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா,
டு ஃபைண்ட் தி ஸ்பூஃப்டு பேக்கெட்ஸ். ஸோ இந்த டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் இன்வெஸ்டிகேஷன்ல வரும்போது இந்த மாதிரி ஸ்பூஃப்டு பேக்கெட்ஸ் ஃபைண்ட் பண்ணும்போது இந்த ஸ்பெசிஃபிக் இப்போ சப்போஸ் வந்துட்டு அந்த அட்டாக்கர் வந்துட்டு செட் பண்ணிட்டாங்கன்னா வேல்யூ வந்துட்டு 1க்கு வந்துட்டு செட் ஆயிரும். இதை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? யூசிங் நெட்வொர்க் மேனிப்புலேஷன் டூல்ஸ் வச்சு நம்ம அந்த 1 அப்படின்ற வேல்யூவை நம்ம ரிலேட்டிவ்லி ஹையாக கூட செட் பண்ணலாம். பட் அந்த விஷயம் அட்டாக்கருக்கு தெரியலனா இனிஷியலாக அது வந்துட்டு வேல்யூ வந்துட்டு 1க்கு செட் ஆயிரும். ஸோ 1க்கு செட் ஆகும்போது ஸோ இந்த 1க்கு செட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது டைம் டு லிவ் அப்படின்றது 1 அப்படின்னு தான் இருக்கும். மற்ற எல்லா ஐபியும் நம்ம செக் பண்ணும்போது எய்தர் 55 ஆர் மோர் இருக்கும். பட் இந்த ஒரு ஐபிக்கு மட்டும் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் இந்த ஒரு பேக்கெட் வந்துட்டு ஸ்பூஃப்டு பேக்கெட். ஸோ வெறும் ஒரே ஒரு ரவுட்டருக்குள்ள மட்டும் தான் இது போயிருக்கு. ஸோ இட்ஸ் நாட் அன் லெஜிட்மேட் பேக்கெட், இட்ஸ் ஜஸ்ட் ஸ்பூஃப்ட் பேக்கெட் அப்படின்றத நம்ம வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த இடத்துல நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்மாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதான் உங்களுக்கு இப்போ வந்துட்டு கொஞ்சம் சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்கிறேன். ஸோ ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா the actual detail value of the packet received by the destination can indicate the number of routers it has transferred. ஸோ இதே இது ஸ்பூஃப்ட் ஐபிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் if the packet reaches the destination with TTL value 1, it suggests the packet has only passed to one router. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். ஸோ ஒரு ஓவர் மாதிரி மறுபடியும் ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுக்கணும்னா ஸோ டீட்டெயில் இட்ஸ் இந்த கான்செப்ட். ஸோ ஒரு பேக்கெட் வந்துட்டு எவ்வளோ நேரம் வந்துட்டு ஒரு நெட்வொர்க்கில் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது தான் இந்த டிடிஎல். ஸோ ஒரு நார்மல் பேக்கெட் கொடுக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி 55 ஆர் மோர் இல்லைனா ஹை வேல்யூஸ் வந்துட்டு செட் ஆகும். பட் இதே இது வந்துட்டு ஸ்பூஃப்ட் ஐபி செட் பண்ணும்போது உங்களோட நெட்வொர்க்கில் அந்த ஸ்பெசிஃபிக் ஃபீல்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1க்கு செட் ஆயிரும். ஓகேவா? ஸோ 1க்கு செட் ஆகும்போது we can initially find out ஸோ இட்ஸ் vulnerable for it has been spoofed. ஓகே, ஸோ இது எப்படி அன்மாஸ்க் பண்ணுவாங்க? ஸோ கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி அன்மாஸ்க் பண்ணுவாங்க? ஓகே, இந்த ஐபிக்கு பின்னாடி எப்படி ஒரிஜினல் ஐபி ஃபைண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூசிங் ஹெடர் அனாலிசிஸ் வந்துட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். அப்படின்னா டைப் ஆஃப் பேக்கெட், அந்த பேக்கெட் எப்படி வாட் டைப் ஆஃப் பேக்கெட் அப்படின்ற மூலமா நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். யூசிங் இன்னும் கேஸ் வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக போச்சுன்னா யூசிங் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் தென் ஐஎஸ்பி ப்ரொவைடர்ஸ் மூலிமா நம்ம வந்துட்டு ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு இன்னும் டீட்டெயில்டாக வந்துட்டு நான் நெக்ஸ்ட் பிளாக்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரியல் கேஸோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ், இதுதான் இந்த இன்னைக்கான பிளாக். ஸோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக வந்துட்டு உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ கற்ற வைப்போம், கற்றதை பற்ற வைப்போம். லேர்ன் எவ்ரிடே, ஹாப்பி ஹேக்கிங். ஃபாலோ யூடியூப் சேனல் கைஸ். மீட் யூ நெக்ஸ்ட் பிளாக். தேங்க்யூ ஸோ மச்.